எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இனிப்பான மொறுமொறுப்பான பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 50 கிராம் அளவுக்கு அரிசி பொரி சேர்த்து இதோட நேரம் கொஞ்சம் மாறுறது வரைக்கும் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. பொதுவாகவே அரிசி பொரி இருந்துச்சுன்னா அது வந்து 2-3 நாளே அதோட மொறுமொறுப்பு தன்மை எல்லாமே போயிடும். மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த நெய் சூடானதும் இதில் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா உருகிறது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 50 கிராம் பொரிக்கு 150 கிராம் அளவு வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இது சரியான பக்குவத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இதிலிருந்து ஒரு சொட்டு அந்த தண்ணியில் நீங்கள் விட்டு பாருங்கள். தண்ணியில் கரையாமல் அது தனியாக விழுந்திருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகை கையில் பிடிச்சு பார்த்தா அழகாக பால் மாதிரி ரெடி ஆகும். இப்போ சரியான பக்குவத்தில் இருக்குது. இந்த வெள்ளைப்பாகில் வறுத்து வச்சிருக்கிற பொரியை சேர்த்துட்டு இந்த பொரி எல்லாத்துலேயும் வெள்ளைப்பாகு நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஆற விட்டிங்கன்னா இது கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சின்னதாக உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி ஆகிட்டே இருக்கு. சாப்பிட்றதுக்கு எல்லா பொரி உருண்டைகளும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த பொரி உருண்டையை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.